புகழ்பெற்ற தமிழ் திரையுலகின் பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி காலமானார். பெங்களூருவில் உடல்நலக்குறைவால் 87 வயதில் உயிர் பிரிந்தது. தமிழ்நாடு அரசின் செய்தி தொடர்பாளர்களாக 4 IAS அதிகாரிகள் நியமனம். ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேடி, தீரஜ்குமார், அமுதா ஆகியோரை நியமித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் திமுகவினரிடம் நேருக்கு நேர் கலந்துரையாடும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பெருந்துறை, கோபிச்செட்டிப்பாளையம், குன்னூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திட்டவட்டம். தங்கள் கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் என்றும் நம்பிக்கை. 8 மாசம் இருக்குல்ல, தேர்தலுக்கு பிப்ரவரி மாசம் தான், மார்ச் மாசம் தான், பிப்ரவரி அல்லது மார்ச் மாசம் தான் அறிவிப்பாங்க. இடைவெளி அதிகமாக இருக்குது. தேர்தல் நேரத்தில் நிச்சயமாக நிறைய கூட்டணி வரும். பலம் பொருந்திய கூட்டணியா அதிமுக தலைமையில் அமைக்கப்படும். உதயநிதி ஸ்டாலின் தங்களது கூட்டணியை பார்க்கட்டும் என EPS பதில். அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக உள்ளது என்றும் உறுதி. எங்க கூட்டணி பத்தி பேசுறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது? எங்க கூட்டணி வலுவா இருக்குதா குறைவா இருக்குதுன்னு மக்கள் தான் பார்க்கணும். என்ன உதயநிதி வந்து எங்களுக்கு கணிப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஜோசிக்காரம் இல்லை. அவருடைய கூட்டணி அவர் காப்பாத்தினா போதும். முதலமைச்சரால் நாளை தொடங்கி வைக்கப்பட உள்ள உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் பெறப்படும். நான் தகுதியா இருக்கு, விடுபட்டு போயிருச்சேன்னு சொன்னதுக்காக தான் நம்ம முதலமைச்சர் சொன்னாங்க, இந்த முகாம்கள் மூலமாக, உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்களும் பெறப்படும். 10,000 மக்கள் தொகைக்கு ஒரு முகாம் என்ற அடிப்படையில் மாநிலம் முழுவதும் 10,000 முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும் அரசின் செய்தி தொடர்பாளர் அமுதா IAS தகவல். நாளைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் 5ஆம் தேதி லான்ச் பண்றாங்க. நவம்பர் மாதம் வரைக்கும் அது கண்டினியூ ஆகும். மொத்தம் 10,000 கேம்ப் நடத்த போகிறோம். அப்போ 20,000 மக்கள் தொகைக்கு ஒரு கேம்பாக இருந்தது, இப்போ 10,000 மக்கள் தொகைக்கு ஒரு கேம்ப். தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் பதவியிலிருந்து கல்யாண சுந்தரம் MP நீக்கம். தஞ்சை வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக சாக்கோட்டை அன்பழகன் MLA நியமனம். அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான சட்ட போராட்டம் தொடரும் என முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் திட்டவட்டம். வரும் செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில் நடக்கவுள்ள மாநாட்டில் முக்கிய முடிவுகள் எடுக்க உள்ளதாகவும் அறிவிப்பு. உருவாக்குகின்ற போது புரட்சித் தலைவர் அவர்கள் கொண்டு வந்த கழக சட்ட விதியை அப்படியே மதித்து அந்த சட்ட விதியின்படியே கழகத்தினையும் நடத்தி இதுவரை நின்றிருக்கிறோம். எதிர்காலத்தில் வென்றெடுப்போம் என்பதையும் நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அனைத்து நிலையிலும் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற அந்த முடிவு, எதிர்காலத்தில் நாம் என்ன முடிவுகளை எடுக்கப் போகிறோம் என்ற முடிவு, அத்தனை கொள்கை விளக்கங்களும் உங்களுடைய பெருத்த ஆதரவோடு அங்கு நிறைவேற்றப்படும் என்பதை மட்டும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து, சென்னையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக ஆர்ப்பாட்டத்தின் போது சேதப்படுத்தப்பட்ட பொது சொத்துக்கள். சேத மதிப்பீட்டை ஆய்வு செய்து இழப்பீட்டை வசூலிக்கும் வகையில் 3 துறைகளின் அதிகாரிகள் நேரில் ஆய்வு. ஆன்லைன் சூதாட்டத்திற்கு இதுவரை 91 பேரை பலி கொடுத்தும் இன்னும் தடை செய்ய மறுப்பது ஏன் என அன்புமணி கேள்வி. ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்கள் மீது திமுக அரசுக்கு இருக்கும் பாசத்தால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையா என்றும் வினா. சென்னை நுங்கம்பாக்கத்தில் கொளுத்தும் வெயிலில் சாலையில் படுத்து பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம்.
பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றவர்கள் குண்டுக்கட்டாக கைது. திருவாரூர் அருகே காரியாங்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலப்பு. சமையலறை பொருட்கள் சூறையாடி வாழை மரங்களை சேதப்படுத்திய கயவர்கள் யார் என விசாரணை. சென்னை கொடுங்கையூரில் ஒரே நாளில் 2 கொலைகள். காதல் தகராறில் இளைஞர் ஒருவரும் குப்பை சேகரித்து வந்தவர் ஒருவரும் கொல்லப்பட்டதால் அதிர்ச்சி. ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்மேலி அருகே மூடப்பட்டுள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தை திறக்க கோரிக்கை. சாலையில் நெல்லை கொட்டி விவசாயிகள் மறியல் போராட்டம். கோவை மேட்டுப்பாளையத்தில் KRS பேக்கரி கண்ணாடிகளை அடித்து உடைத்த கடை ஊழியரின் கணவர். மனைவியை வேலைக்கு சேர்க்க வேண்டாம் என கூறியும் பணி அமர்த்தியதால் ஆத்திரத்தில் அடாவடி. தருமபுரி அருகே தங்கையை உடன் அழைத்து சென்ற காதலனின் வீடு சூறை. பொருட்களை அடித்து உடைத்து சேதப்படுத்தியதோடு தேங்காய் நார்களுக்கு தீ வைத்த சகோதரனால் பரபரப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்வு. ஒரு பவுன் 73,240 ரூபாய்க்கு விற்பனை. கேரளாவின் பாலக்காட்டில் நிபா வைரஸ் பாதித்த 57 வயது நபர் உயிரிழப்பு. அவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பு. முருகனின் முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்ற திருக்குடமுழுக்கு. 14 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற நிகழ்வில் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்ட புனித நீர். திருப்பரங்குன்றம் குடமுழுக்கில் தமிழிலும் ஒலித்த மந்திரங்கள். முருகனுக்கு அரோகரா என விண்ணை புலந்த பக்தர்களின் முழக்கம். திருப்பரங்குன்றம் குடமுழுக்கை முன்னிட்டு விழாக்கோலம் பூண்ட நகரம். மின் விளக்குகளால் ஜொலித்த முருகன் கோவில் கோபுரம் மற்றும் வளாகம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள கோவில்களில் திருக்குடமுழுக்குகள் கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் திரண்டு கோபுர தரிசனம்.